வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை உத்தனப்பள்ளியை சேர்ந்த விவசாயி சிவகுமார் 2 ஏக்கரில் கேரட் பயிரிட்டார். சந்தையில் கேரட்டிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை. செலவு செய்த பணம் கிடைக்காது என்பது உறுதியானது. வேதனைப்பட்ட விவசாயி சிவகுமார் 2 நாட்களாக கேரட் தோட்டத்தில் ஆடு மாடுகளை மேய அனுமதித்தார். அந்த பகுதியில் செல்லும் பொதுமக்களுக்கு கேரட்டை பிடுங்கி கொடுத்தார். எஞ்சிய கேரட் பயிர்களை டிராக்டர் கொண்டு உழுது அழித்தார். இதனால் சிவகுமாருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டது. அடுத்த கட்ட விவசாயத்திற்காக கேரட் பயிர்களை அழித்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விவசாயிகள் பயிர்களை வளர்க்க பல மாதங்கள் உழைத்து அறுவடைக்கு செலவு செய்த போதிலும் மார்க்கெட்டில் உரிய விலை கிடைப்பதில்லை. நஷ்டமடையும் விவசாயிகளுக்கு அரசு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மதுரை திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனின் 98வது நினைவு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ மதத்தில் இருந்து 21 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மீண்டும் இந்து மதத்தில் இணையும் தாய் மதம் தழுவும் விழா நடைபெற்றது. மதுரை இந்து முன்னணி மாவட்ட தலைவர் அழகர்சாமி, மாவட்ட பொறுப்பாளர் அரசு பாண்டி மற்றும் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். அனுப்பானடியை சேர்ந்த 21 குடும்பங்களை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இந்து மதத்தில் மீண்டும் இணைந்தனர். சரவண பொய்கையில் நீராடி சரவண பொய்கை ஆறுமுக சன்னதியில் கந்தசஷ்டி கவசம் படித்து வெற்றிவேல் வீரவேல் என முழங்கி தாய் மதத்தில் இணைந்தனர். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தூண், சிக்கந்தர் பாதுஷா தர்கா உள்ளிட்ட சர்ச்சைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்து முன்னணி சார்பில் தாய் மதம் தழுவும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஆத்தூர் கீரிப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி பழனிசாமி, வயது 50. பழனிசாமி தனது நிலத்திற்கு தனி பட்டா வழங்க வேண்டும் என விஏஓவிடம் முறையிட்டார். சம்பந்தப்பட்ட இடம் கூட்டு பட்டாவில் உள்ளதால் மற்றவர்களின் கையெழுத்தை வாங்கி வருமாறு விஏஓ அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் முற்றியது. இதனால் ஆத்திரமடைந்த பழனிசாமி 150 அடி உயர செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் பழனிசாமியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரம் கழித்து பழனிசாமி பாதுகாப்பாக செல்போன் டவரில் இருந்து இறக்கப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை வெள்ளக்கிணறில் தூய்மை பணிகளை முடித்துவிட்டு துடியலூர் செல்ல தூய்மை பணியாளர்கள் பஸ்ஸிற்காக காத்திருந்தனர். அந்த வழியாக வந்த 111 நம்பர் அரசு பஸ்ஸில் 3 தூய்மை பணியாளர்கள் ஏறினர். பஸ்ஸில் ஏறும்போது டிரைவர், ஏமா உங்களுக்கு தான் பின்னால் ஓசி பஸ் வருதே, நீங்க அதுல ஏறுங்கமான்னு எகத்தாளமாக பேசினார். கோபமடைந்த 3 பெண் தூய்மை பணியாளர்கள் டிரைவரிடம் எப்படி எங்களை ஓசி பஸ்ல ஏறுங்கன்னு சொல்லலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க தயாராக இருக்கும் போது ஏன் இந்த பஸ்ஸில் ஏற அனுமதிக்காமல் ஓசி பஸ்ஸில் வர சொல்கிறாய் என காட்டமாக கேள்வி கேட்டனர். டிரைவருக்கு ஆதரவாக பேசிய கண்டக்டரையும் பெண்கள் வெளுத்து வாங்கினர். இதனை ஒரு பயணி வீடியோ எடுத்து வெளியிட்டார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஓசி பஸ் என கூறி பெண்களை அவமானப்படுத்திய விவகாரம் அடங்குவதற்குள் அரசு பஸ் டிரைவரும் பெண்களை மட்டமாக பேசுவது திராவிட மாடல் அரசு மீது பொதுமக்களின் கோபத்தை அதிகரித்துள்ளது.
பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பாளர் ராமகோபாலனின் 98வது பிறந்தநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கு திருப்பூர் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சர்வேஸ்வரன் தலைமை வகித்தார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரஞ்சித், நகர பொறுப்பாளர்கள் அங்குராஜ், விஜய், சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ராமகோபாலன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் 100 பேருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அதேபோல் பல்லடம் அருள்புரம் தண்ணீர் பந்தல் பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் இந்து முன்னணி மாநில செயலாளர் சண்முகம் தலைமை வகித்தார். மாவட்ட நிர்வாகிகள் கிருஷ்ணன், குரு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ராமகோபாலன் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், மரக்கன்றுகள், இனிப்புகள் வழங்கப்பட்டன.